Hi everyone, welcome back to Banusami Kitchen. நாம இன்னைக்கு சத்தான ஒரு இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த இட்லி ரெசிபியோட நன்மைகள் தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா இத விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் உள்ள இட்லிங்க. கேழ்வரகும் கருப்பு கவுனி அரிசியும் வச்சு ஒரு சூப்பரான இட்லி தாங்க நம்ம செய்ய போறோம். இதோட நன்மைகள் தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா இந்த இட்லியை டெய்லி செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு கேழ்வரகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கேழ்வரகு அளந்தீங்களோ அதே கப்பில் தான் கருப்பு கவுனி அரிசியும் அளக்கணுங்க. கடைசி வரைக்கும் அந்த கப்பை யூஸ் பண்ணுங்கள். 3/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. இது தாங்க கருப்பாக இருக்குங்க. அரிசி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அரிசியில் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க. இதில் ஆந்தோசயனின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகமாக இருக்குது. ஃபைபரும் ஜாஸ்தியாக இருக்குது. இது 3 இட்லி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே மதியானம் வரைக்கும் கூட உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். பசிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அதனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக டயட்டில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம புட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லியாக செஞ்சு கொடுக்கும் போது அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அடுத்து நாம் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நார்மல் சாப்பாடு அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி, அதுவும் இல்லைன்னா ரேஷன் அரிசி சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம 1லேருந்து 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. கேழ்வரகுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஐரன் சத்து இருக்குது. இது எல்லாமே நமக்கு ஹெல்த்தியான ஒரு பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஆகிறதுக்காக வெள்ளை அரிசிக்கு பதில் நீங்கள் ப்ரௌன் ரைஸ்லாம் கூட இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவியாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துட்டு இது 8 மணி நேரம் ஊறட்டுங்க. ஏன்னா கருப்பு கவுனி அரிசி ஊறுறது லேட் ஆகும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இதை மிக்சியில் தாங்க ஆட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட இதை நீங்கள் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லைனா மிக்சி சூடாயிடும். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கிரைண்டரில் ஆட்டும் போது இன்னும் உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேணாங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து மட்டும் அரைச்சா போதும். இதை நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கையால் கலந்து விட்டு இப்போ நாம் இதை புளிக்க வைக்கலாங்க. மூடியை போட்டு நான் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டேன். ஒரு 10 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கு. பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ மாவில் முழுசாக நான் உப்பை சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். மாவை நான் இப்போவே காலி பண்ண போகிறேன். உங்களுக்கு மாவு எடுத்து வைக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 நாள் நீங்கள் எடுத்து வச்சு கூட அப்பப்போ உப்பு சேர்த்து கலந்து நீங்கள் சுட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு இதில் மாவை நம்ம சேர்த்துக்கலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இந்த இட்லியோடைய நன்மைகள் நான் எல்லாமே சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் நல்லா தண்ணியை போட்டு சூடுபடுத்திட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதை மிதமான சூட்டில் 10 நிமிஷம் வைங்க. கருப்பு கவுனி அரிசி இட்லி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள். க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா இட்லி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா ஆறின பிறகு இதை நம்ம வெளில எடுத்துடலாம். செம்ம சாஃப்டாக இருக்குங்க இந்த இட்லி. நீங்கள் ராகி களிலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சட்னி, சாம்பார், இட்லி பொடிலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.